நம்ம உடல்ல வாழ்றது மனசுல தான் வாழ்றோம். அந்த மனசுல என்ன இருக்குன்னா அறிவுல தான் வாழ்றோம். அறிவுங்கிறது என்னன்னா நடந்தது, நடக்க போறது, இப்ப இருக்கிறது, இந்த 3 விஷயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 3ல நம்மளுடைய மனதில் உள்ள கற்பனை திட்டம் அது மாறுபடையில அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத போது அதுதான் உடம்புல வந்து ரத்தத்தை வந்து தூண்டி விட்டுரும். அதாவது அதிர்ச்சின்னு சொல்றோம், ட்ரூமான்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன பிடிஎஸ்டின்னு சொல்றோம். அதாவது என்ன, அதாவது ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்த பின்னாடி அதிர்ச்சியில வந்து நினைவுகளை மாற்றி விட்டுரும். போஸ்ட் ட்ரூமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் நினைச்சிருப்பாங்க, அல்லது பையனுக்கு கல்யாணம் நினைச்சிருப்பாங்க, அல்லது ஏதோ நினைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல மாறுபடையில அவங்க நினைவு குறைஞ்சு போயிடும். அப்ப அது என்ன தெரியுமா, இன்னும் கடைசியில இருந்து எடுத்து வந்துடும், இல்லைன்னா முன்னாடி எடுத்து வந்துடும். அப்ப அவங்களோட நாங்க வந்து நிறைய வந்து ஒன்றே ஒன்னா அவங்களுடைய சிந்தனை வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிகளை மட்டும்தான் அவங்கள வெளியே எடுத்து வர முடியும். இது வந்து படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு ஒண்ணுமே சரி, எல்லாமே ஆளார் ஈக்குவல் தான், இல்லைங்களா? நோய்க்கு வந்து சக்கரை வியாதி படித்தவன் பெறாததுக்கு தான் இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் நீங்க வந்து மூளை நோய்ங்கிறது வேற விஷயம், பிறந்ததுல இருந்தே வரும். நமக்கு வர்றதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க சார், வாழ்க்கை பாதிப்பு. ஆக்சுவலா மனங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா மூளைங்கிற வார்த்தைக்குள்ள எத்தனை நரம்பு இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து கண்டுபிடிச்சதுன்னா, அதாவது மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு. மனம்ங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. அறிவு எதுல தொகுப்பு? கண்ணில் பார்க்கிறோம், காதுல கேட்கிறோம், தொட்டு உணர்றோம், அப்புறம் முகத்தை நுகர்றோம். இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான், சரிங்களா? அப்ப இது வரக்கூடிய இதோட முரண்பாடுகள் தான் நம்ம ஒரு மனிதனை வந்து முடக்கிடுன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு மனிதனுக்கு நோயே கிடையாது. ஏன்னா நோய் வந்துருச்சுன்னு அடையாளம் பண்ணா ஒரு பிறவியிலே நோய் வந்துடும். அப்படிலாம் யாருக்கு பிறவியில் நோயே கிடையாது. அப்ப வருதுன்னா வாழ்க்கை அழுத்தங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால நீங்க வந்து இனிமேல் வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், புதிய கண்ணோட்டத்துல பாருங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து புதிய கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை அற்புதமா மாறும். நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதராக மாற முடியும்.